வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டிசம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். வருடத்துடைய கடைசி மாதத்திற்கு வந்துட்டோம். 2024ஆம் வருடத்தை வெற்றிகரமாக முடிக்கவும் போகிறோம். இப்போது இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னா, செவ்வாய் வந்து தன்னுடைய ரெட்ரோகிரேட் வக்ர பயிற்சியை வந்து டிசம்பர் 7ஆம் தேதியே ஆரம்பிக்கிறாரு. பிப்ரவரி 24ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் வக்ரகதியில் தான் இருக்க போகுது. இப்போது செவ்வாய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நீசத்தில் தான் இருக்குது. நீசம் ப்ளஸ் வக்ரம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு. ஜனவரி 21ஆம் தேதியும் ரெட்ரோகிரேட் அதே வக்ரகதியில் மிதுனத்துக்குள்ளே நுழையிறாரு. ஸோ செவ்வாயுடைய பொசிஷன் இது. சுக்கிரன் வந்து டிசம்பர் 2ஆம் தேதியே மகரத்துக்குள்ளே நுழைய போகுது. ஸோ வந்து இது இந்த சுக்கிரனுக்கு மகரம்ங்கிறது அதனுடைய நட்பு வீடு, நண்பருடைய வீடு. அதனால் இது இந்த பயிற்சி வந்து சுக்கிர பயிற்சி வந்து நன்றாக தான் இருக்கும் பெரும்பாலும் எல்லாருக்குமே. தென் சூரியன் வழக்கம் போல் இந்த மாதத்துடைய 15ஆம் தேதி டிசம்பர் 15ஆம் தேதி தனுசுக்கு வந்து வரப்போகிறாரு. ஸோ அங்கேருந்து பொங்கல் வரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியில் தான் இருக்க போகிறாரு. பிறகு அங்கேருந்து அடுத்தது புதன் வந்து விருச்சிகத்தில் தான் இருக்கு. பட் விருச்சிகத்தில் ஏற்கனவே வந்து வக்ரகதியில் ஆரம்பிச்சிட்டாரு. நவம்பர் 26ஆம் தேதியே வக்ரகதியை ஆரம்பித்தாச்சு. டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு 20 நாள் வந்து புதன் வந்து வக்ரகதியில் தான் விருச்சிகத்தில் இருக்க போகுது. ஸோ தென் ஏற்கனவே ஜூபிட்டரும் குருவும் வந்து வக்ரகதியில் தான் ஆல்ரெடி வந்து ரிஷபத்தில் இருக்குது. அக்டோபர் 9ஆம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு. ஸோ அது பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அதே வக்ரகதியில் தான் வந்து டிசம்பரில் இருக்க போகுது. இதுதான் வந்து இந்த மாதத்தில் இருக்கிற கிரக பயிற்சிகள். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ராசி பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுனம் ராசிக்கான டிசம்பர் மாத ராசி பலன். மிதுனத்துக்கு டிசம்பர் மாதத்தில் ராசிநாதன் புதன் வந்து ஒரு வக்ரகதியில் சஞ்சாரிக்கிறார். எங்கன்னா 6ஆம் இடத்துல விருச்சிகத்தில். அவர் வந்து நவம்பர் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் மாதத்தில் பாதி மாதம் வரைக்குமே வந்து அவர் வக்ரகதியில் தான் சஞ்சாரிக்க போகிறார். ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கிறது அதுவும் விருச்சிகங்கிறது மிதுனத்திற்கு வந்து அவ்வளவு பெரிய நல்ல இடம், சாதகமான இடம் இல்லை. அங்கே ராசிநாதன் போயிட்டு வக்ரகதியில் இருப்பதும் அவ்வளவு சரியான விஷயம் இல்லை. யாரை நம்புறது யாரை நம்ப முடியாதது அப்படின்னும் தெரியாது. உங்களுக்கு இந்த டைமில் ஒரு குழப்பம் இருக்கும். மனசு வந்து ஒரு குமுறல் இருக்கும். அதாவது நீங்கள் தான் உங்களுக்கு எதிரி. 6ஆம் இடம்ங்கிறது எதிரி ஸ்தானம், பகை, ருணரோக சத்ருஸ்தானம். தேவையே இல்லாமல் நீங்களே போயிட்டு ஏதாவது ஒரு வம்பை இழுத்துக்குவீங்க. வாயை மூடிட்டு இருக்கணும் அப்படின்னாலும் முடியாது உங்களால். ஏன்னா 6ஆம் அதிபதியாகிய செவ்வாய் போயிட்டு 2ஆம் இடம் உங்களுடைய வாக்குஸ்தானத்திலேயே வந்து நீசமாகி அவரும் வந்து வக்ரகதியில் டிசம்பர் 7ஆம் தேதி வக்ரகதியிலேருந்து சஞ்சாரிக்க போகுது. ஸோ நீங்களே வந்து பிரச்சனைகளை தேவையில்லாமல் இழுத்துக்குவீங்க வாக்குனால, பேச்சுனால. இல்லைனா யார்கிட்டையாவது போயிட்டு உங்களுடைய கஷ்டங்களை குமுறணும்னு தோணும். பட் யார்கிட்ட குமுறதுன்னு தெரியாமல், யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். போயிட்டு அப்படியே சொன்னாலும் அவர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த ஆறுதலும் கிடைக்க பெறாது. அது உங்களுக்கே தெரியும் பெருசாக அவங்ககிட்ட கிடைக்காது அப்படின்னு. ஸோ வந்து அப்படியே நீங்கள் எதிர்பார்த்து போய் சொன்னாலும் கூட பெருசாக உங்களுக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து இருக்காது. ஸோ அதனால் பெரும்பாலும் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் மற்றவர்களை நம்புறதை விட, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுறதை விட, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறதை விட கொஞ்சம் அமைதியாக உங்களுக்கு சரி ஓகே உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கிட்டு அப்படி இருக்கிறது தான் வந்து நல்லது. தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், நிறைய தேவையில்லாத விரயங்கள், அதாவது வரவு இருக்கோ இல்லையோ செலவு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு ப்ளஸ் வந்து சுக்கிரனும் போயிட்டு 8ஆம் இடத்துல மறையுது. ஸோ இந்த 8லையும் 12லையும் இருக்கிற 8ஆம் இடம்ங்கிறது மகரத்தில், சுக்கிரன் வந்து 2ஆம் டிசம்பர் 2ஆம் தேதி சுக்கிரனும் மகரத்துக்கு போயிடுது. ஸோ டிசம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் அவரும் வந்து 8ஆம் இடத்துல தான் இருக்க போகுது. இந்த 8ம் 12ம் ரொம்ப சுபத்துவமாக இருக்குது. ஆக செலவு அப்படிங்கிறது மறைமுகமான சுப செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது. வரவு இருக்குது இல்லையோ ஆனால் செலவு இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து நல்ல செலவாக மாற்றிக்கிறதோ கெட்ட செலவாக மாற்றிக்கிறதோ உங்களோட கையில் தான் இருக்குது. பிள்ளைகள் இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பிள்ளைகளுக்காக செலவு பண்ண வைக்கும், குழந்தை பாக்கியத்திற்காக செலவு பண்ண வைக்கும்.
சுப விஷயங்கள், திருமணம், இது மாதிரி நல்ல விஷயங்களுக்காக வந்து செலவு பண்ண வைக்கும். ஆனால் இப்போ திருமணம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சரியான பீரியடு நேரம் இது கிடையாது. ஸோ அல்லது மனைவி, நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள், ஏன்னா சுக்கிரன் வந்து மனைவியாகி குறிக்கிறவர், அவரும் போயிட்டு 8ஆம் இடத்துல மறையுது. ஆக அவங்க ஏதாவது இப்போது வீட்டில் ஏதாவது சுப செலவு வச்சுருக்கோம், ஏதாவது விசேஷம் வருது, அதுக்கு காசு வேணும், இல்லை இந்த மாதிரி இதை பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கு நகையை வந்து ஒன்று எடுக்கணும்னு நினச்சேன், அல்லது வைக்கணும்னு நினச்சேன், எனக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டோட அவங்களும் வருவாங்க, ஒரு செலவு வைப்பாங்க. 5ஆம் அதிபதியாகி சுக்கிரனும் வந்து 8ஆம் இடத்துல இருக்கனால பெண் பிள்ளைகள் வழியில் பெண்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறது, அவங்களோட எஜுகேஷனுக்காக இப்படின்னு சொல்லி சில செலவுகள் இருக்கும். புதுசாக யாராவது கார் வாங்கணும் அப்படின்னு போயிட்டு அதில் போய் கூட செலவு பண்ணுவீங்க. ஆக செலவு இருக்கும். இந்த செலவை வந்து நீங்கள் வந்து தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது. அதை வந்து கெட்ட செலவாக மாற்றிக்காமல் திரும்ப உங்ககிட்டயே வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ் ஆகிற செலவாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. அது இந்த மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும், தவிர்க்க முடியாது. ஆனால் உங்களுக்கு உபயோகமாக அதை மாற்றிக்கலாம். இப்படி தான் இருக்க போகுது. அதுக்கு பிறகு மாணவர்களுக்கு வந்து குருவோட பார்வையில் தான் புதன் இருந்தாலும், புதன் 6ஆம் இடத்துல இருக்கிற இது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இன்னைக்கு இப்படி படிக்கணும், நாளைக்கு அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், அப்படி நிறைய பிளான் போடுவீங்க படிக்கிறதுக்கெலாம். ஆனால் அதை செயல்படுத்துறதுல வந்து தடுமாற்றம் இருக்கும். பட் வந்து இப்போ இதே ஒரு பிளான்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி மேபி இந்த மாதத்தில் தான் தடுமாற்றம். பட் அதுக்கப்புறம் வந்து பிளான் போட்டால் தானே, ஒரு குழப்பம் வந்தால் தானே ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ குழப்பத்துக்கு பிறகு ஒரு தெளிவு அப்படிங்கிறது வரும். அதனால் பிளான் போடுறதை நிறுத்த வேண்டாம். இதை வேலைக்காக நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் கூட, ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது மற்றவர்கள்கிட்ட வேலை பார்க்குறது, ஜாப் அப்படிங்கிறதையும் குறிக்கிறது. இந்த 6ஆம் இடத்துல புதன் வந்து இருக்கும்போது யாருக்கிட்டையாவது போயிட்டு வேலை தேடணும், வேலை இது பண்ணணும் அப்படிங்கும்போது அதுவுமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அந்த அவங்க கொடுக்குற இந்த பேக்கேஜ்லேயோ, இல்லை அது நீங்கள் தேடுற, இல்லை நான் இன்றைக்கி இந்த கம்பெனி போகணும், அந்த போட்டி தேர்வுக்கு நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. ஸோ இதிலலாம் வந்து நீங்கள் வந்து பயங்கரமாக பிளான் போடுவீங்க. பட் அந்த பிளான் அளவுக்கு அங்கே வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கி இல்லை இன்றைக்கி இந்த ஃபீல்டில் நம்ம வந்து இந்த இதுதான் பண்ணணும் அப்படின்னு இருக்கோம். நாளைக்கு அதில் எண்ணம் மாறும். இப்போ இதுவே பேரண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சமாக கண்டிப்பாக ஒரு என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சொல்கிறான், எதை பண்ண போகிறானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் அவங்களுக்குமே ஒரு வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு குழப்பத்தை காட்டிடுவீங்க. பட் எல்லா குழப்பத்துக்கும் பின்னாடியும் ஒரு தெளிவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது ஏன்னா புதன் 6ஆம் இடத்துல இது வந்து ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ஸோ ஜனவரிக்கு அப்புறம் வந்து ஒரு தெளிவு வந்து ஒன்று கிடைக்கணும். ஸோ இப்போ தான் அது வந்து இந்த குழப்பத்துக்கு பின்னாடி ஒரு தெளிவு கிடைக்குங்கிறது மட்டும் நம்பிக்கை வச்சுக்கோங்க. பிறகு திருமணத்திற்கு வரன் பார்க்குறதுக்கு இது அவ்வளோ சரியான காலமாக இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதியாகியும் 11ஆம் அதிபதிங்கிறது உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்பவர். 6ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துல நீசமுமாகி வக்ரமுமாகி அப்படி இருக்கிறது வந்து 2வது பெண்களுக்கு வந்து வாழ்க்கை துணையை வந்து குறிப்பது செவ்வாய். ஸோ இவர் அங்கே வந்து நீசமாகி வக்ரமாகி இருப்பதுங்கிறது அவ்வளவு சரியான விஷயம் இல்லை குடும்பஸ்தானத்தில். அதுவும் இல்லாமல் சுக்கிரனும் வந்து மறையுது 8ஆம் இடத்துல, குருவும் வந்து 12 மறையுது. ஆக இந்த குருவும் சுக்கிரனும் மறைஞ்சு 7ஆம் அதிபதியாகி இப்போ குரு வந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சு வக்ரமாகி, அதுவும் ஒரு நல்ல ஒரு விதத்தில் நல்ல இடத்துல இல்லை, நல்ல பொசிஷன்லேயும் இல்லை. ஸோ ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது மனைவி, வாழ்க்கை துணை, கணவர் இவர்களுக்கு குறிக்கிறது. ஸோ அதுவும் அவ்வளவு சரியாக இல்லைங்கிறதுனால, காரகம் பாவகம் ரெண்டும் அவ்வளவு இதாக இல்லைங்கிறதுனால இந்த திருமண விஷயங்களை தள்ளி போடுறதுங்கிறது கண்டிப்பாக உத்தமம். பிறகு நீங்கள் தொழில்லையும் வந்து நிறைய செலவுகள் பெரிய விரிவாக்கம் பண்ணிட்டு அதுக்கு வந்து இப்போ வந்து இன்னுமே வந்து பெரியதாக ஒரு லோன் எடுத்து நீங்கள் வந்து, ஏன்னா 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் இருக்க ராகு பெருசாக உங்களை தொழில் பண்ண வச்சுருக்கோம். பெரிய அளவில் உங்களை வந்து பிளான் பண்ணப்பட்டு அதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க, அல்லது ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு லோனை வாங்கியிருப்பீங்க. இப்போ அந்த லோனை கட்ட முடியாமல், ஏன்னா கொஞ்சம் போயிட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கணும். புதன் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதனே போயிட்டு 6ஆம் இடத்துல தானே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களை ஒரு கடனுக்குள்ளே ரசிக்க வச்சு அதை தவிக்க வைக்கிறது. இப்போ வந்து என்ன பண்ணுறது, முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போகுது. ஏன்னா ராகு 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு பெருசாக உங்களை வந்து ஆசையை தூண்டி பெரிய அளவில் உங்களை வந்து
இது பண்ண வச்சுருக்கோம். ஸோ இப்போ தொழில்லையும் வந்து ஒரு கடனோ அல்லது வந்து ஒரு சிக்கி தவிக்கிற ஒரு நிலைமையோ அதில் ஒரு பெரிய செலவு பண்ணியே ஆரம்பித்தாச்சு, செஞ்சே ஆகணும். இதை வந்து இப்போது நிறுத்தவும் முடியாது, கண்டினியூ பண்ணுறதுக்கும் காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு ஃபினான்ஷியல் ஒரு நிலைமைக்குள்ளே இருந்தேன். ஏன்னா லாபாதிபதியாகி செவ்வாயும் நீசத்தில் தான் இருக்குது. தனது 9ஆம் இடத்துல வந்து இருக்கிற பாக்கியஸ்தானத்துக்கும் தன்னோட 8ஆம் பார்வையை பார்க்குது. ஸோ பெரிய அளவில் மற்றவர்கள்கிட்ட இருந்து உதவிகளையும் இப்போ வந்து எதிர்பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா இது எல்லாமே டெம்பரவரி தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் புதுசாக வேறு எதுலையும் போய் சிக்கிறாதீங்க. ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை வந்து படிப்படியாக இந்த மாதம் பெரிய அளவில் உங்களுக்கு ஃபேவரபிள் இல்லை, ஆனால் அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேவரபிள் வரும் அந்த மாதிரி. அதனால் ஒரு ஹோப்பை வந்து தளர விடாமல் ஒரு தேவையில்லாத செலவுகளை கொண்டுட்டு போயிட்டு மீன்ஸ் இன்னுமே பெருசுபடுத்துகிறேன், இன்னும் இது பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாமல் இருக்கிற செலவுகளை இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவாக பெரிய தொழில் திரும்பவும் போயிட்டு அது இப்போ விரிவுபடுத்தாமல் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிறத வந்து கொஞ்சம் சுமூகமாக ஒரு சராசரி ஒரு நார்மல் லைஃப்பில் என்னெல்லாம் இருக்கணுமோ அந்த நார்மல் லைஃபுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிட்டாலே போதும். அந்த விஷயங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ இருக்கிறத விட்டு பறக்கிறத படிக்கிறதுக்கு ஆசைப்படாமல் இருக்கணும், அவ்வளோதான். இல்லத்தரசிகளுக்கு சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல வந்து மறைவறது வந்து நிறைய ரெஸ்ட்லெஸ்ஸாக தூங்க முடியாமல் வேலைகள் மறைமுகம், அதாவது ஒரே வேலையை கொஞ்சம் இழுத்தடிச்சு செய்கிற மாதிரி இருக்கும். பிறகு வந்து ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், அல்லது வீட்டில் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு ட்ராவலுக்கோ சம்திங் இந்த மாதிரி போயிட்டு ஒரு எந்த நேரமும் நீங்கள் பிஸியாகவே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரனுக்கு அது வந்து மகரம் வந்து நண்பருடைய வீடு தான், நல்ல இடத்துல தான் இருக்குது. அதனால் வேலை இருந்தாலும் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, பிள்ளைகளுக்காக இருக்குது, ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக இருக்குது. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய உங்களுக்கு வந்து அது ஒரு கடுப்பாக அப்படி தெரியாது, ஆனால் அலைச்சல் இருக்கும். பிறகு வயதானவர்களுக்கு வந்து இது 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு ஏதாவது வெளிநாட்டில் இருக்கிறனால நீங்கள் அவங்களுக்காக அவங்கள நோக்கி போகிறது, பிரயாணம் பண்ணுறது, ஏதாவது ஒரு யாத்திரைகள், தீர்த்த யாத்திரைகள், இந்த மாதிரி ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு சில பிரயாணங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்ற காலம். உடல் நலம் பெருசாக பாதிப்புகள்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா என்னதான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் கேது இருக்குது, அது சில மெடிசன்ஸ் எடுக்க வைக்கும். அப்படி இருந்தாலுமே கூட குருவோட பார்வையில் இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற சில விஷயங்களுக்கு நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது ஒரு உடல் நலத்தில் வந்து பெரிய பாதிப்புகள்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சுகாதிபதியாகி இவரும் புதனும் வந்து 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவருமே வந்து வக்ர நிவர்த்தி அடைவார். ஸோ வந்து ஏற்கனவே இருக்கிற பழைய விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, மற்றபடி விரயஸ்தானத்துலேயும் 8ம் 12ம் வந்து சுபகிரகங்களாக இருக்கிறதுனாலையும் வந்து 3ஆம் அதிபதியாகி சூரியனும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அவரும் அப்படியே மாதத்தின் பிற்பகுதியில் வந்து பிரயாண ஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துக்கு மாறுறதுனாலையும் சில பிரயாணங்கள், அதனால் அலைச்சல்கள் அப்படியெல்லாம் தான் இருக்குமே தவிர, ஏதாவது அடுத்தது என்ன பண்ணலாம், ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறலாம் வயதானவர்கள். அடுத்து ஏதாவது தொழில் பண்ணலாமா, அது பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக அப்படி மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பெருசாக பிளான் எதுவும் போடாதீங்க, ஆவரேஜாக தான் இருக்குது இந்த மந்த். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போது நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பலன். இப்போது நீங்கள் துல்லியமான பலன்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கும் ராசி பலன் பார்க்கணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மேச ராசி மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மேஷம் மிதுனம் ரெண்டுக்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். துல்லியமாக ஓரளவுக்கு நியர்பை இந்த மாதம் என்ன நடக்குங்கிறத உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு ஓரளவுக்கு துல்லியத்தோடு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ரெண்டையும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து லக்னம் தெரியாது, ராசி மட்டும்தான் தெரியும்னா, நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் எந்த ஒரு இதில் கொடுத்தாலும் அவங்களோட ஹாரோஸ்கோப்பை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் என்ன லக்னம் லான்னு போட்டிருக்கோம்
ஓகே, இங்கிலீஷில் வந்துன்னா அசண்டன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த லான்னு போட்டிருக்க எந்த ராசியோ அந்த லக்னமும் அந்த லக்னத்துக்கும் உங்களோட ராசிக்கும் சேர்த்து நீங்கள் ராசி பலனை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுதான் மெயின், அதுதான் 80% உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தீர்மானிக்கிறது. இந்த கோச்சாரம், இந்த ராசி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள். இவை உங்களோட தசாபுக்தியோட கலந்து தான் வேலை செய்யும். ஸோ உங்களுடைய தசாபுக்தியில் ஓரளவு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கோச்சாரம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இப்போ நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு 20% உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய விதமாக இந்த இது இருக்கும். இது ஒரு சைன் போர்டு மட்டும்தான். இதுவே நீங்கள் பிரதானமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அப்படியே நடக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய தசாபுக்தி தான் மெயினாக நடக்கும். கோச்சாரம் அப்படிங்கிறது அதற்கான சப்போர்ட் மட்டும்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தசாபுக்தி கோச்சாரம் ரெண்டையும் இணைத்து பலன் பார்த்துக்கோங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் இது போல் உங்களுக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கும்.